தொய்ந்து போன ஆத்மாங்கிறது எது, விடாய்த்து போன ஆத்மா. ரெண்டு ஆத்மா சொல்றாரு இல்லையா? விடாய்த்த ஆத்மான்னு ஒண்ணு சொல்றாரு, தொய்ந்த ஆத்மான்னு சொல்றாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டும் ஒண்ணு இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு ஆத்மாவை பற்றி ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும். ஆத்மானா எது அப்படின்றது தெரியும். ஆவி, ஆத்மா, சரீரம் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆத்மா தன்னை என்ன செய்யப்படணும்? தேவனிடத்துல ஒப்புவிக்கப்பட வேண்டும். ஆவி தேவன் எடுத்துக்கொள்வார். அவர் கொடுத்ததை அவர் என்ன செஞ்சிருவாரு? எடுத்துக்கிடுவார். சரீரத்தையும் அவர் உண்டாக்கினபடியினாலே, அவர் பார்த்து செய்தபடினாலே அது நல்ல சரீரமாக இருந்துச்சு, பரிசுத்தமுள்ள சரீரமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் அதை மகிமையோடு என்ன செய்வார்? மறுரூபமாக்கி கொள்வார். இந்த ஆத்மா மட்டும் நம்மளுடைய கையில கொடுத்துட்டாரு. இதை நான் தான் யார்கிட்ட கொடுக்கணும்? ஆண்டவரே இந்தாங்க என் ஆத்மா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைக்கிற பொறுப்பு ஆண்டவர் நமக்கே விட்டுட்டாரு. அது நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம், அல்லது சாத்தானிடத்திலும் பிசாசினிடத்திலையும் ஒப்பு கொடுக்கலாம். அது எதை நாம் செய்ய போகிறோம் என்கிற முடிவை நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நம்மகிட்டே விட்டுட்டாரு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? நம்ம பகுத்தறிவு, நன்மை தீமை இன்னது என அறிந்து கொள்கின்றதை என்ன செய்ய இந்த ஆத்மா உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆத்மா தான் முடிவு செய்யுது நமக்கு எது தேவை, என்ன தேவை, எப்படி வாழ வேண்டும், எல்லா சிந்தனைகளையும் எல்லா உணர்வுகளையும் கொடுக்கிறார். எங்க போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை நான் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம், இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? அவ்வளவுதான். அப்படின்னா இந்த ஆத்மா சரியானதை சிந்திக்கிறது, சரியான வழியிலே நடக்கிறது. இப்போ ஆத்மாவுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மாவுடைய பாதிப்பு சரீரத்திலையும் இருக்கும் இல்லையா? அந்த ஆவியிலையும் நம்ம உணர்வோம், சரீரத்திலையும் அது என்ன செய்யப்படும்? அது வெளிப்படும். அதனால்தான் 3 யோவான் 2 வாசிக்கிறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப ஆத்மா என்பது வாழக்கூடிய ஒன்று. ஆத்மா நல்லா வாழணும். ஆத்மாக்களை நன்றாக நித்திய ஜீவனுக்கு என்று நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? வாழ்வதற்கு ஆதாயப்படுத்த வேண்டியிருக்குது. அந்த ஆத்மா எப்படியோ போயிட்டு இருக்குது. இந்த ஆத்மா ஒரு மாதிரி போகுது, இந்த ஆத்மா ஒரு மாதிரி போகுது. ஆண்டவரே, அநேக அழியும் ஆத்மா நினைத்துப்பா, ஆண்டவர் ஏக்கம் கொள்கின்றார். அழியும் ஆத்மா நினைத்துப்பா, ஆண்டவர் ஏக்கம் கொள்கின்றார். அவருக்காக ஏதாவது செய்ய நினைத்தால் புறப்படுவோம். அவருக்காக ஏதாவது செய்ய நினைத்தால் புறப்படுவோம்.